வணக்கம். இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா லிமுரியா டாப். ஸோ இதில் வந்து டாப் சாங்ஸ், டாப் ஆல்பம்ஸ், டாப் மூவிஸ், டாப் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவிஸ், ஸோ அது மாதிரி டாப் பீப்புள்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா 1 2 3 அப்படின்ட்டு வந்து ஆர்டர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக டாப் பெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். We are gargoyles. When you spin it, spin it, spin it. Spin it. Down, spin. A centurion. நீங்கள் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் பார்த்து மறந்து போன ஒரு 10 கார்ட்டூனை தான் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு வந்து இந்த கார்ட்டூனோட அந்த சீன்ஸோ அந்த விஷுவல்ஸோ ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் என்ன பேர், இது எப்போ நம்ம பார்த்தோம், இந்த சேனலில் பார்த்தோன்றது மறந்துருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேப்டன் பேரண்ட் அண்ட் த பிளானட்டியர்ஸ். இந்த கார்ட்டூன் வந்து நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஒரு 5 மோதிரம் இருக்கும். ஸோ 5 மோதிரத்தை வந்து ஒன்றா சேர்ந்து பவர் அப் பண்ணோன்னே கேப்டன் பேரண்ட் ஸ்வாட்ச் கேட்ஸ் 11 செப்டம்பர் 1993 வந்து ஃபஸ்ட் எபிசோடும் 24 டிசம்பர் 1994 லாஸ்ட் எபிசோடும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து மனுஷ உருவில் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த கேட் அந்த வகையை சேர்ந்த ஒரு வில்லனும் அதே மாதிரி தான் இருப்பான், ஹீரோவும் அதே மாதிரி தான் இருப்பான். இது ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்னா வந்து டீபோன் அண்ட் ரேசர்னு 2 பேர் இருப்பாங்க. டீபோன் வந்து குண்டா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அந்த பூனை, ரேசர்ன்றவன் ஒல்லியாக இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கிட்ட வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு பெஸ்ட்டு பைலட் அண்டு கோ பைலட்டாக இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க வந்து எதிரிகள் எல்லாருமே அழிச்சிருவாங்க. ஆனால் வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதே சமயத்தில் சேதம் ஜாஸ்தியாக பண்ணுறாங்கன்ட்டு இவங்களை வந்து அங்கேருந்து சிட்டியை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்கள வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் அந்த டம்ப் யார்டில் தான் வந்து இவங்களை வந்து போட்டுருவாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கணும், ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டெலாம் வந்து ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரீசைக்கிள் பண்ணி தனியாக வந்து ஓனாக வந்து ஒரு ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில பாம்ஸை வந்து ரெடி பண்ணாங்க. ஒவ்வொரு வில்லன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வந்து பாம்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கார்ட்டூன் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ரீக்ரியேட் பண்ணுற விஷயம், ரீசைக்கிள் பண்ணுற விஷயங்களை வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நம்மளுக்கான ஒரு இனோவேட்டிவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து இந்த கார்ட்டூன் தான். கண்டிப்பாக இந்த கார்ட்டூன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்தது. அநேகமாக ஒரு 4:30 அந்த டைமுக்கு ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்கூல் விட்டோடனே வந்து வேலையாக நம்ம இந்த கார்ட்டூன் தான் வந்து பார்த்துருப்போம். என்ஜாய் பண்ண கார்ட்டூன் இது. மம்மிஸ் அலைவ் இதோட ஃபஸ்ட் எபிசோட் 15 செப்டம்பர் 1997, லாஸ்ட் எபிசோட் 25 நவம்பர் 1997. இந்த கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபேண்டசி. சிட்டிக்குள்ளே இருக்க அந்த பிரமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மம்மிஸ் இருக்கும். ஸோ அந்த மம்மிஸோட பிரின்ஸ் வந்து இங்கே மறுஜென்மத்தில் வந்து பிறந்திருக்கிறதா இருக்கும். இதில் வந்து தான் முத ஹீரோ வந்து டார்க்காக இருப்பார். ஸோ ஈஜிப்து பேசியிருக்காருன்றால வந்து ஹீரோ வந்து டார்க்காகவே காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து அந்த மம்மிஸ் எல்லாம் வந்து நைட்டு வந்து எல்லாம் உருமாறுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். மாறிட்டாங்க அப்படின்னு. அதில் வந்து குண்டா ஒரு கேரக்டர் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு கை ஒன்று இருக்காது. பட் அந்த பவர் அப் பண்ணும்போது தான் அவனுக்கு அந்த கை வரும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஆக்ஷன் கார்ட்டூன் தான் இது. இது வந்து சன் டிவியில் போட்டான்னு நினைக்கிறேன். அந்த ரீடெலிகாஸ்ட்டாக வசந்த் டிவிலையும் இந்த எபிசோட் வந்து திருப்பி அப்படியே ஃபுல்லாக போட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா G.I. Joe த ரியல் அமெரிக்கன் ஹீரோ. ஃபஸ்ட் எபிசோட் 12th செப்டம்பர் 1983, லாஸ்ட் எபிசோட் 12 நவம்பர் 1986. இது வந்து பார்த்திங்கன்னா 80s கிட்ஸும் பார்த்த ஒரு கார்ட்டூன் தான். இது வந்து 90ஸ்லேயும் வந்து இது வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கில். இந்த கார்ட்டூன் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஒரு படமாகவும் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு G.I. Joeன்ட்டு. இந்த கார்ட்டூனில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. நிறையா சோல்ஜர்ஸு, நிறையா ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். G.I. Joe டீம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். கோப்ரா டீமோட அந்த கன் இது வந்து பார்த்திங்கன்னா லேசர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ மாறி அந்த லேசரோட சவுண்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட ஒரு நிறையா இருக்கும் அந்த விஷுவல்ஸ். ஒரு கார்ட்டூனில் வந்து அவ்வளோ பெருசான ஒரு க்ரூஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ கேரக்டர்ஸை வந்து காமிச்சிட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த கார்ட்டூனில் வந்து அந்த டைமே வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கார்ட்டூனு. கார்கோலியஸ் ஃபஸ்ட் எபிசோட் 24 அக்டோபர் 1994,
ஃபைனல் எபிசோட் 15 February 1997. ஸோ இது வந்து டிஸ்னி டூனில் தான் போட்டான், தமிழில் தான் நம்ம பார்த்துருப்போம் நிறையா பேர். இது வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அது கார்கோலியஸ்ன்றது வந்து USA அந்த மாதிரியான கட்டிடங்கள் மேலே வந்து ஒரு பேட் மனித உருவு கொண்ட ஒரு வவ்வால் மாதிரியான தோற்றத்துக்கூட ஒரு கேரக்டர் தான் இது. நைட்டானால் இவங்க வந்து அந்த ஊரை சிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கு மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ வந்து அந்த சிட்டிக்கான பாதுகாவலர்கள் மாதிரி வந்து இருப்பாங்க. இது வந்து மித்தாலஜிக்கலாகவும் அந்த இடத்துல வந்து அந்த ஊரில் வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் எனக்கு ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் ஞாபகம் வருது. ஹாலோவின் டைமில் மட்டும் வந்து மனிதர்களாக கலந்து வந்து எல்லாருக்கூடயும் அப்படியே வந்து பப்ளிக்காக வந்து நடந்து போவாங்க. இது அந்த கார்கோலியஸுக்கும் ஒரு ஹியூமன் ஒரு பொண்ணுக்கும் வந்து லவ் இருக்க மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கார்ட்டூன். தண்டர் கேட்ஸ் ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா 23rd Jan 1985. மொத்தமாக வந்து 130 எபிசோட்ஸ் வந்து இது வந்து போட்டாங்க. இது வந்து 2 Disney வந்து திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஹீமேன் வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஹீமேன் தெரியாதவங்க யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க வந்து ஹீமேனோட அந்த பேஸை வச்சு தான் வந்து பண்ணது. வில்லனாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு குரு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். ஹீமேன்லேயும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பவர் தர மாதிரி ஒரு காட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹீகல் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு வயசான ஒரு இருப்பார். வில்லனும் அதே மாதிரி ஸ்கல் மாதிரியே தான் இந்த தண்டர் கேட்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாமே இந்த லேடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் வகையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இதுலேயும் வந்து அந்த அவனுக்கு வந்து பவர் அப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கத்திய ஸ்வாட் வச்சு தான் வந்து தண்டர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஸ்வாட் வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே பவர் அப் ஆகி பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கேரக்டர் தான், லைனோ. ஸோ ரொம்பவே மாசாக இருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, அவங்க ஜம்ப் பண்ணி அடிக்கிறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து நிறையா அவங்க எக்யூப்மெண்ட், நிறையா அவங்க கேஜெட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். த சென்ச்சுரியஸ் ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 7th April 1986. ஃபைனல் எபிசோட் பார்த்தீங்கன்னா 12 December 1986. இந்த கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபை. இது வந்து எதிர்காலத்துலேருந்து நடக்கிற விஷயங்களை வந்து சொல்கிறது தான் இந்த கார்ட்டூனு. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கேஜெட்ஸ் சூட் இருக்கும். ஒருத்தர் வந்து தண்ணியில் போயிட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சூட் இருக்கும். ஒருத்தர் வந்து லேண்ட்லேயே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சூட்டு. இன்னொருத்தர் வந்து பறந்துட்டு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சூட் இருக்கும். அவங்களுக்கு வந்து பவர் அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான கன்ஸு, மிசைல்ஸு எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்ட்டூனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து போர்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே வந்து கற்றுட்ருப்போம். போர்ட்டல்ன்றது வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து நிறையா விஷயத்த வந்து சாதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மெயினாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கான்ட்ரான ஒரு கார்ட்டூன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம், அந்த மாதிரியான ஒரு வார்த்தை கற்றுருக்கோன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். டேல்ஸ் பிளே ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா 7 September 1990. இது வந்து இப்போ ஒரு 100% வந்து ஒரு 90s கிட்ஸ்க்கான ஒரு கார்ட்டூன் தான். இந்த கார்ட்டூனோட இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். மலைக்கு நடுவில் பூந்து போகிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும். அந்த ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான். ஸோ அவன் வந்து வானத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கும், ஒரு சிம்பான்சி. ஸோ அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹெல்ப்லாம் பண்ணும். இந்த கேரக்டர் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேட்சியான நேம் இந்த ஹீரோ கேரக்டர், பல்லு அப்படின்ற ஒரு கேரக்டர் நேமு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். இந்த ஒரு எபிசோடுமே வந்து எங்கேஜிங்காக வந்து பயங்கரமாக போகும் இந்த கார்ட்டூன். கண்டிப்பாக இந்த கார்ட்டூன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். த அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd October 1991. ஃபைனல் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 24 November 1992. த அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 3D அனிமேஷன்லேயும் ரிலீஸ் ஆச்சு. கார்ட்டூனில் பார்த்த அந்த மூவி பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பனிங்காக இருந்திருக்கும். இந்த கார்ட்டூன் வந்து என்னென்னா ஒரு டிடெக்டிவான கார்ட்டூன். இப்போது நம்ம ஒரு சில்ட்ரனாக வந்து நம்ம அந்த கார்ட்டூன் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அடுத்தது என்னவாகும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டின்டினாக மாறி அந்த விஷயத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ வந்து ஒரு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது, ஸோ என்ன ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் இது த ஜெட்சன்ஸ். ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா 23rd September 1962. லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 19 October 1987. த ஜெட்சன் அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பேஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து பறப்பாங்க, எல்லாமே வந்து ஜெட்லேயே தான் நடக்கும். எல்லா பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருக்காது, எல்லாமே வந்து பறந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த கார்ட்டூன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, நெய்பர் ஃபேமிலி இன்னொன்று இருக்கும். இது வந்து நம்ம ஃபிலிம்ஸ்டோன் ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம். ஸோ அதோட இது மாதிரியே இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் வந்து ஃபிலிம்ஸ்டோனே வந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சேம் பேஸை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரீமாஸ்டரிங் பண்ணி தான் வந்து திரும்பி வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதுவும் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கார்ட்டூனாக இருக்கும். எல்லாருமே வந்து மேலேருந்து வீட்டிலேருந்து இறங்குறதா இருந்தாலும் ஒரு பைப் வழியாக வந்து சர்றன்னு வந்து உள்ளே வருவாங்க. ஸோ அந்த ஜெட் வந்து சூட்கேஸ் மாதிரி மாறி
அவர் கைக்குள்ள வந்துடும், அதை ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிடுவார். ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கார்ட்டூனாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து. ஸோ இந்த எபிசோட் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் அந்த பேர் ஞாபகம் இருக்காது, அதில் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பார்த்த கார்ட்டூனா இது இருந்திருக்கா அப்படின்னா இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சீன், இது என்னோடய ஃபேவரட் எபிசோடு, இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எந்த டைமில் எந்த சேனலில் பார்த்துருக்கன்ற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கார்ட்டூன்ஸ் நிறையா உங்களுக்கு பிடிச்ச 90s கிட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.